கிட்ட முக்கியமான ஒரு பிரச்சனை வேற இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபோன் எடுத்து நீங்க வச்சிருங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஃபோன் நீட்டிடுவாரு. ஃபோன் பாருப்பா, ஃபோன் காட்டவா, ஃபோனை காட்டவா, டேட்டாவை காட்டவா, ஃபோனை கடைசி எந்த டிபேட்டுக்கு திமுககாரன் வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா பேசலாம். வராங்களே, எல்லா இடத்துலயுமே வராங்களே, பேரு கீழே பாக்குறது இல்லையா? அரசியல் விமர்சகர்னு போட்டிருக்கேன், பாக்குறது. அதைத்தான் சொல்றேன். டிபேட்டுக்குள்ள வரும்போது நீங்க கேட்கற மாதிரியே திமுககாரங்களும் கேட்கறாங்க, இந்த பையன் வந்தா வரமாட்டேன், இந்த கட்சி சொல்றது இல்லையே. இல்ல, திமுகவுக்கு முன்னாடி இந்த புரட்சி மக்கள் பண்றாங்க, இளைஞர்கள் மாணவர்கள். திமுக ஆரம்பிச்சது இல்ல, மாணவர்கள் ஆரம்பிச்சா. அதான் நான் சொல்றேன், வேலை திமுகவே ஆரம்பிக்கலங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக இருந்த இளைஞர்கள் மாணவர்களாக ஆரம்பிச்சாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது திமுக ஒரு கட்சி கிடையாது. இந்திய எதிர்ப்பு ஆரம்பிச்சது திமுகங்கிறது இல்ல, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நெறியாளர் நேர்மையா இல்லாம 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறதுதான் ஆஹா ஏமாத்திட்டாங்க ஊழல்னு சொன்னா, முதல்ல எனக்கு பேசுறவங்களுக்கு ஐடி ஆக்ட் தெரியலையான்னு தெரியல, அவங்க ஐடி கட்டியிருப்பாங்களான்னு தெரியல. போச்சுடா, எடுத்துட்டாரு. இதைத்தான் இவர்கிட்ட போனை வாங்கி ஓரமா வச்சா எடுத்துக்கிறோம். துணை முதல்வர் 3 ஆண்டுகள்ல எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு அண்ணன் நீங்களே பார்த்து சொல்லுங்க. 1 2 வருஷத்துக்கு சிறப்பான நடிச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 படம் நடிச்சிருக்காரு. 2017 9 படம் நடிச்சிருக்காருங்களா அவங்க ஆளு? நல்லது. 2021 தேர்தலுக்கு அவர் ஃபைல் பண்ண அஃபிடவிட்டோடைய காப்பி. அதாவது திரு அனஞ்சித் அவர்கள் எதிர்ப்பா ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன்னு நினைச்சிட்டு டேட்டாவை ஆப்போசிட் சைடுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பர். எவ்வளவு கம்மியா சம்பளம் வாங்குற இவ்வளவு சிறந்த நடிகரை இந்த தமிழ்நாட்டுல நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க கேட்ட கேள்வி. 2 படத்துக்கு சேர்த்தே 4 லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு நடிகரை பத்தி நீங்க குறை சொல்றது வந்து என்ன குறை சொல்றீங்க? சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் 5 ரூபா வாங்குறாரு ஒரு படத்துக்கு. உங்க ஆள் வந்து 9 படத்துக்கு சேர்ந்து 4 ரூபா வாங்கி இருக்கிறாரு. ஓகே, அப்ப நீங்களே புரிஞ்சுக்கங்க அவர் எவ்வளவு சிறந்த நடிகர் அப்படின்னு. அது ஒரு பக்கம் வரும். இல்ல, அது 9 படத்துக்கு அது வந்துட்டு மக்கள் மீது உள்ள அன்பு. சரி, புரியுதுங்களா? ஒரு ப்ரொடியூசர் மக்கள் மேல அன்பு இருந்தா அவர் நடிச்சிருக்க கூடாது. 2வது, திமுக மாட்டவே இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ளவே இவங்க எல்லாம் செட்டிங் போட்டு எல்லாரையும் வந்து அரவணைச்சு அன்பு காட்டி காலில் விழுந்து சதி கட்டி எந்த கேஸும் நடக்காம பாத்துக்கிறாங்க. அதுதாங்க அரசியல். 1967 திமுக முதல் முறை ஆட்சி அமைச்சோடனே நம்ம கூவம் இருக்கு இல்லையா, அந்த கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டத்தோட மதிப்பீடு 3 கோடி ரூபாய். திட்டம் அறிவிச்சு 1 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, நிதியெல்லாம் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் கேட்கிறாரு, 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க, என்னங்க ஆச்சு? கூவத்தில் முதலைகள் அட்டகாசம், வேலை செய்ய போனவங்க பயந்து ஓட்டம் அப்படின்னு. சட்டமன்றத்தில் வந்து என்னங்க ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு கேட்டா, ஆமா கூவத்துல முதலைகள் மெய் தான், வேலை பார்க்க முடியாம எல்லாம் போயிட்டாங்க. மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயோ ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பதறாதீங்க. அந்த 3 கோடி ரூபாய் என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த திட்டத்துல செலவு பண்ணிட்டோம். அப்ப என்ன கணக்குன்னா, அது முதலைகள் விழுங்கிய கணக்கு அப்படின்னா. அது குடும்பம், ஒரு குடும்பமா இருந்துச்சா. குடும்பமும் முதலையும் குடும்பமா தான் இருந்திருக்கு, ஒரு ஃபேமிலி. அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்திருக்கும் போல. அது இன்னும் எண்ணி முடிக்கல, எண்ணிக்கிட்டு இருக்கோம். குட்டி போட்டுருச்சுங்களா? போட்டுக்கிட்டே இருக்கு. சென்னையில போடுது, துபாயில போடுது, நிறைய போடுது. விஞ்ஞான ஊழல்ன்றதுக்கு டெஃபினிஷன் யாருன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முகம் வரும். தமிழர்களே. சும்மா நீங்க சொல்லுவீங்க. சொல்லுங்க, சட்டமன்ற குறிப்புல இருக்குங்க. ஆதாரம் இருக்குதா? சட்டமன்ற குறிப்புல இருக்குன்றன. சட்டமன்றத்துல இருக்கிற குறிப்புல இருக்கு, அவை குறிப்புல. அதை முதல்ல ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. நிற்பாங்க இளைஞர்கள் வந்து புதுசா யார் வந்தாலும் நிற்பாங்க. அதே இளைஞர்கள் தான் சீமானுக்கும் நின்னாங்க, அதே இளைஞர்கள் தான் கமல்ஹாசன் வரும்பொழுதும் நின்னாங்க. யார் புதிதாக வந்தாலும் இளைஞர்கள் அவங்க பின்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் அது ஒரு என்ன கேள்வினா, சீமான் பக்கமும் இளைஞர்கள் நின்னாங்கன்னு சொல்கிறீங்க, கமல்ஹாசன் பக்கமும் நின்னான்றீங்க, அதுவும் விஜய் கூட நிற்கிற அந்த கூட்டமும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்க? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட 2 விருந்தினர்கள் இருக்கிறாங்க. ஒன்று நம்மளுடைய தாவேக்கவின் செய்தி தொடர்பாளர் திரு அனஞ்சித் அவர்களும், மற்றும் ராஜசேகர் அவர்கள் அரசியல் செயல்பாட்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தாவேக்கவின் அனஞ்சித் அவர்களோட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல அசூர வளர்ச்சி, ஒரு சுறவழி கிளம்பியதேன்ற மாதிரி வந்துட்டு கடன்னு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு அற்புதமான அரசியல் விமர்சகர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தாவேக்கால வந்துட்டு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. சொல்லுங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு கள நிலவரம் உங்களுடைய அரசியல் கட்சி? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப பரபரப்பான. உங்ககிட்ட முக்கியமான ஒரு பிரச்சனை வேற இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபோன் எடுத்து நீங்க வச்சிருங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஃபோனை நீட்டிடுவாரு.
ஃபோன் பாருப்பா ஃபோன் காட்டவா, ஃபோனை காட்டவா, டேட்டாவை காட்டவா, அந்த ஃபோனை கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஃபோன் வச்சிருக்கீங்க இல்லை மேலே ஏற்றிட்டு வந்து அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை. உடனே டேட்டாவை எடுத்து விட்டுறது அது என்னங்க ஒரு கெட்ட பழக்கம் அது. கரெக்ட். திமுகக்கு அதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. யாருக்கு? திமுகக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க. டிபேட்டுக்குள்ள வரும்போது நீங்கள் கேட்குற மாதிரியே திமுக காரங்களும் கேட்குறாங்க, இந்த பையன் வந்தால் வரமாட்டேன் சொல்றது இல்லையே. சரி, நினைச்சுக்கிறீங்க இல்ல கடைசியா எந்த டிபேட்டுக்கு திமுக காரன் வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா பேசலாம். எல்லா இடத்துலயுமே வராங்களே, பேரு கீழே பாக்குறது இல்லையா? அரசியல் விமர்சகர்னு போட்டிருக்கேன், பாக்குறது. அதைத்தான் சொன்னேன். அரசியல் விமர்சகர், நெறியாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நடுநிலையாளர். ஆனா பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா திமுக சார்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறோன்றதுதானே முக்கியம். ஆமாங்க, யார் பேசுறான்றது முக்கியமே இல்லையா? அப்போ அவசியம் இல்லை. அதாவது உங்களுக்கு நீங்க தான் பேசுறீங்க, அவங்களுக்கு இவ்வளவு பேர் பேசுறாங்க, அப்படி யோசிங்க. அதுதாங்க, அவங்களுக்கு பேச வாய்ப்பு இல்லை. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதே சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி, எங்களுக்கு திமுக கிட்ட பல கேள்விகள் இருக்குது, தமிழக மக்களுக்கே இருக்கும் உங்களை தவிர. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லணுமேன்ற ஒரே நிலைப்பாட்டில் ஊடகவியலாளர் அனுப்புகிறாங்க. நம்ம அவங்கள கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது போய் திமுகவை கேள்வி நோந்துடுறது. ஆனால் மற்றவங்கள கேள்வி கேட்கணும் மட்டும் பாஞ்சு புரட்டி கேட்குறது. ஸோ அவங்க ஒரு ப்ராக்சியாக, திமுகவுக்கு ப்ராக்சியாக செயல்படுறாங்க. அது வேணாம், திமுக வர சொல்லுங்க. 75 ஆண்டு கால பாலவிழா கட்சி ஒரு பாப்பா கூட இல்லையன்றதான் கேள்வி. நியாயமான கேள்விதான், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? சரி, ஓகே, அடுத்தவங்களுக்கு ரைட்டு, மக்கள் என்ன அது மக்கள் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக ஒருத்தர் வருவதோ, இல்லை அரசியல் விமர்சகன்ற பேர்ல ஒருத்தர் வந்து திமுகவுக்காக அவர் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு திமுக பண்ணக்கூடிய இந்த துரோகங்களுக்கு பதில் சொல்லணும், எனக்கு அவ்வளவுதான். நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன், அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. என்ன தெரியுமா நடக்கும், நம்ம பதில் கேட்டோம்னா அவங்க நாங்கள் திமுகல நழுவி போறது. அப்படியே அவங்க ஒரு பதிலை கொடுத்தாலும், தப்பு ஒப்புக்கிட்டாலும், இது திமுகவின் பதில் இல்லைன்னு திமுக வழுவி போறது. அப்புறம் எங்க பதில் நியாயமா இருக்கும்? பதிலே இருக்காது. அவ்வளவுதான் நடக்குது. பதில் சொல்லாம ஆளுநர் எழுந்து போனா கோச்சிக்கிறீங்கல்ல, எதிர்கட்சிக்காரங்க வெளிநாடு போனா கோச்சிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க வரவே இல்லைன்னா எப்படி பண்றது? கிட்டத்தட்ட இது ஒரு மாக் அசம்பிளி. மக்களுக்கு எதிராக உட்காந்து சட்டமன்ற மாதிரி நாங்க கேள்வி கேட்கிற எதிர்கட்சி நீங்க பதில் சொல்லணும். வரவே இல்லை, அட்டெண்டன்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏங்க எவ்வளவு வாங்கினாங்களோ அது வரைக்கும் தாங்க பேச முடியும். நாங்க இப்ப ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கு, ஒரு இவ்வளவு தூரம் பேசணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா அது பேமெண்ட் வந்தாதான் அதுக்கு மேல பேச முடியும். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், 200 ரூபாய்க்கு பேசினா பரவாயில்ல, நான் கூட அதை மதிக்கிறேன். 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் போய் எல்லா தரவுகளும் போய் கேள்வி கேட்கறதுக்கும் பதில் இல்லைன்னா என்ன சொல்றேன், 200 ரூபாய் கொடுத்தோம்னா நீங்க வேற எங்கேயா உட்கார பேசிக்கங்க. எங்களுக்கு அரசியல்வாதிகளை திமுக கூடிய செய்தி தொடர்பாளருக்கு அனுப்புங்க, பதில் சொல்லுங்க. முதல்வரே ஒரு நல்ல பிரஸ் மீட் வச்சா கூட ஆதரிப்போம் அப்படிதான் சொல்றோம் நாங்க. எனக்கு திமுக மேல எந்த வன்மமும் இல்லை. கேள்வி இவ்வளவுதான். பதில் சொல்ல வேண்டியவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னீங்களா, இல்லாட்டி நடுநிலையாளர் ஒருவர் பதில் சொல்ல போறாருன்னு சொன்னீங்களா? நீங்களே சொல்லுங்க. இப்போ அவரின் உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வராம, கட்சியில அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வராம இருந்தா ஆப்வியஸ்லி கேட்கதாங்க செய்வோம். கேட்கறதே அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்றேன்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்களோ இல்லை திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களோ வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் விமர்சகர்களாக இருந்தீங்க, தாவேக்கா பக்கம் சரி நியாயம் பட்டுச்சுன்றப்ப நியாயமாக பேசுனீங்க, அவங்க பக்கம் தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம். அப்போ நாங்கள் வந்து கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு தாவேக்கான்ற பேரில் வரோம் அப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அரசியல் விமர்சகர்னா ஒரே கட்சிக்கு பேசிட்டு 10-15 வருஷமா அப்படி இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றீங்க. இல்லைங்க, நாங்க நிறைய பேர் நல்லவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர்னு இருந்தோம்னா யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றவங்க சில நல்ல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. நான் அந்த பத்திரிகையாளர் மாதிரி ஐயா ரகுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மணி சார் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்றவங்க. நான் அவங்களெல்லாம் என்னைக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டேன். ராயல் சல்யூட். நாங்களே வந்து அரசியல் கூர்நோக்காளராக இருந்தபோது பார்த்தோம், பண்ண தப்பு யாராலும் சொன்னோம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தாவேக்கமான அநியாயத்துக்கு குற்றம் சொல்ல முடியல, மனசாட்சி விரோதமாக பொய் சொல்ல ஒன்றுமே இல்லை, ரொம்ப நேர்மையான ஒரு கட்சியாக இருக்காங்கன்னும் போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கா ஆதரவாளராக மாறுறோம். அப்பயும் கட்சியோட பயணிக்கல, ஆனால் நாங்கள் தாவேக்கா விஜய் ஆதரவாளர்னு போட்டோம். ஆமாம், அந்த கட்சி பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறோம், மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்களான்னு ஒரு நேர்மையான கேள்வி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட இருக்க நேர்மையை ஒத்துட்டு உள்ளே போகிறோம். அன்னையிலிருந்து நாங்கள் தாவேக்கான்னு போட்டு வரோம். இந்த ஒரு நேர்மை, அடிப்படை நேர்மை யார்கிட்டையுமே இல்லையே. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 25 வருஷம் 30 வருஷம்லாம் களத்தில் பணியாற்றணும். நல்ல ஆட்சிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டினே நேர்மையாளர்களாக இருந்தவங்க. இன்னைக்கு இப்படி நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே பாத்திரமாக தான் இருந்தவங்க. சில பேர் இப்போ இன்னைக்கு மாறி பொருளாதாரத்துக்காக நீதியை விட்டு கொடுக்கும்போது கேள்வி வரணும். இதுதான் ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம்னு சொல்லியிருக்கீங்க, வரேன் உங்ககிட்ட திரும்ப. திரு ராஜசேகர் அவர்கள் இருக்கிறாரு. சூப்பரான சம்பவம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே வந்து ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு அரசியல் நிகழ்வுகள்லையே, ஏன்னா நீங்கள் வந்துட்டு திரு அண்ணாமலை அவர்களோட வந்துட்டு பயணிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடின்றனால வந்து இந்த வாழ்த்துக்களை வந்துட்டு நான் உங்களுக்கும், நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்து எப்படி இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ்த்துக்கள்னா, ஒரு கட்சி உருப்படக்கூடாது அப்படின்னு வெளியேந்து யாராவது யோசிப்பாங்க, இல்லை இப்படி கூட சொல்கிறேன், மாற்றி சொல்கிறேன்,
ஒரு கட்சி வந்து இந்த கட்சியோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வெளியிருந்து ஏதாவது ஒரு கட்சி யோசிப்பாங்க, அது நல்லா இருக்கும், பரவாயில்லப்பா ஒரு அரசியல் போட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா சொந்த கட்சியே உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கட்சி வந்து பாஜகனா அது சூப்பர். அதாவது அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி அது முதல் முறையா 14% ஓட்டு வாங்குறாங்க பாஜக, ஐயோ சரியில்லைன்னு அடுத்த யோசிக்கிறதுக்கு முன்னாடி பாஜகவே யோசிச்சு அண்ணாமலையை வந்து தூக்குனாங்க பார்த்தீங்களா, அதனால ரொம்ப சூப்பர். நீங்க சொல்லுங்க, அண்ணாமலை அவர்களோட தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, எப்படி இருக்குது இப்போ பாஜகவின் நிலைமை? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அண்ணாமலை ஒதுக்கப்படுகிறாராங்கிறது தான் நீட்டி நெடுக்கி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நான் கேட்கல, ஆனா ரொம்ப நல்லா அதுவும் பாராட்டுறேன் உங்க கட்சியை. ஓகே, சரி, அந்த மாதிரி எதுவும் இல்லை. பிஜேபி அவங்களுடைய பைலா படி அவங்க செயல்படுறாங்க. அது அது அப்படிதான். 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர், தலைவர்கள் மாறுவார்கள். அது ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கிற கட்சி அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சில நெறிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எதுவும் எதிர்பார்க்கவும் முடியாது. அது அவருக்கு கொடுத்த பொசிஷனை அவர் சிறப்பாக செய்தார். இப்போ அவர் வந்து ஒதுங்கி இருக்காருங்கிற பொழுது அது அங்கேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார். கரெக்டு தான். ஏன்னா ஒரு சாதாரண கிளாஸ் லீடர் கூட, நான் ஸ்கூல்லாம் வந்து ஒரு கிளாஸ் லீடர் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னா, தம்பி நீயே கிளாஸ் லீடராக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கட்சி நல்லா இருக்குது, உங்களுக்கே பிடிக்கலங்கும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ஐடி ரைடு மூவ்மே சூப்பராக இருக்குதுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஐடி அது இதுன்னு பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு இது வந்திருக்குது அனஞ்சித் அவர்களே, சொல்லுங்கள். ஐடின்னு சொன்னதுனால தான் ஞாபகம் வருது, என்ன தீர்ப்பு வந்திருக்குது? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏய் பாத்தியாடா இவ்வளோ வாய் பேசுகிறாங்களேடா, பாத்தியா இவங்களே வந்து 1.5 கோடி ரூபாவான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? இல்லை, அது கேஸ் வந்து நமக்கு தெரியும், திமுக நரேஷன் செட் பண்ணுறதுக்குலாம் சொல்லித்தர தேவையில்லை. இந்த கேஸ் வந்து கொஞ்சமாக அறிவு நேர்மை இருக்கவங்க நியாயத்தை பேசுவாங்க, கொஞ்சமாக படிச்சிருந்தா கூட உண்மையை சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 காலகட்டத்தில் அவரோட வருமானத்தை வந்து கம்மியாக வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வருமான வரியில் ஒன்று சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கிறோம், வருமானத்தில் செலவு கணக்கு போக தான் வந்து இது நாங்கள் கணக்கு காமிச்சிருக்கோம்னு சொல்லி நேர்மையாக ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. அப்போ அதில் வந்து ஒரு லிட்டிகேஷன் வருது, கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஆமாம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதியை வேவ் பண்ணிவிட்டு பாதிக்கு டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, கட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த டைம் லைன்லாம் முடிஞ்சது 2021 காலகட்டத்திலே முடியுது. திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் 22 வந்து பெனால்ட்டின்னு ஒன்று போடுறாங்க. இது வந்து முதல் விஷயம் வந்து ஊழல்னு சொல்கிறது வந்து அபத்தம். ஊழல்னா மக்கள் காசை மிஸ்ஆப்ரேட் பண்ணுறது. மக்கள் காசு எடுத்து ஒரு திட்டம் போடும்போது அதை எடுத்து நம்ம கொஞ்சம் சுருட்டுறது, இல்லை கமிஷன் வாங்குறது, திட்டத்தை நிறைவேற்றாமல் போகிறது, இல்லை யாருக்காவது வேலை குறைச்சோ கூட்டியோ இதெல்லாம் பண்ணால் ஊழல். இது ஒரு பர்சனல் இன்கம், அதை டேக்ஸ் இவேஷன் சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. அதுக்கு டேக்ஸ் நிறையா கட்டியாச்சு. சம்பந்தம் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி போடுறாங்க. அந்த பெனால்ட்டி வந்து அவரும் இந்த நாட்டோட ஒரு குடிமகன், இது வந்து எனக்கு போடக்கூடாது, நான் நியாயமாக டேக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் போடுறாங்க. இது வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வராங்க, டேக்ஸும் கட்டிட்டோம், இப்போ வந்து பெனால்ட்டி போடுறது என்ன நியாயம்னு சொல்லி கேட்குறாங்க. கோர்ட்டு இந்த கேஸில் முகாந்திரமும் நியாயமும் இருக்கிறதா தான் எடுத்து விசாரிக்கிறாங்க. எடுத்து விசாரிக்கும் போது இந்த கேஸில் என்னென்னா, நீங்கள் டைம் லைனுக்குள்ளே வந்துட்டா இது இல்லை டைம் லைனை தாண்டி தான் போட்டிருக்காங்களா, அது விசாரிக்கும் போது டைம் லைன் தாண்டி இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹைகோர்ட்டாக இந்த டேட்டாவை இதுக்கு மேலே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. நீங்கள் டேக்ஸ் அப்பீலேட்டுக்கு போங்க, டேக்ஸ் ட்ரிபியூனலுக்கு போங்க, இல்லை நீங்கள் மேல்கோர்ட்டுக்கு போங்க. இது வந்து நம்மளோட ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல், இது ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்குள்ளே மட்டும் சொல்லிட முடியாது. அதனால் அந்த ப்ளீ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே போய் பேசுங்க, அங்கே கரெக்டாக இருக்கணும். இவ்வளவு தான். இதில் எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நாங்கள் வரி ஏய்ப்பு எந்த இடத்துலையும் பண்ணலை, ஊழல் துளியும் யாரும் பண்ணலை, அநியாயமாக ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க, அதுக்கு நியாயம் இல்லைங்க, எங்களுக்கு நியாயத்தை கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் சொன்ன இந்த டேக்ஸ் இவேஷன், டேக்ஸ் அப்பலேட்டு, அப்புறம் வந்துட்டு ப்ளீ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிக்காமல் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த விஷயத்த சொல்லணும்னா எவ்வளோ சிம்பிளாக சுருக்கி உங்களால் சொல்ல முடியும்? ஒருத்தர் சம்பாதிச்ச காசுக்கு நியாயமாக வரி கட்டியாச்சு, அதுக்கு மேலே நீ மேலே கட்டணும்னு சொல்லி ஒரு தண்டம் விதிக்கும்போது, இல்லைங்க நான் என்னோட வரியை நியாயமாக கட்டிட்டேன், இதை கட்ட வேண்டாம், எனக்கு அநியாயமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறோம். நீதிமன்றம் வந்து அதை போட்ட டேட்டில் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக வந்து வருமான வரி சம்மந்தப்பட்ட ட்ரைபியூனல்ஸ், ஆய்வு மன்றங்கள் இருக்குது, நீங்கள் அங்கே விசாரிச்சிங்கன்னா சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒன்றை போட்டால் எனக்கு நான் கட்ட வேண்டாம், ஒன்றை மேலே திணிச்சிருக்காங்கன்னு சொல்லி முறையிடுறதுக்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு. இந்த நாட்டின் குடிமகனும் அவருக்கும் உண்டு. நாங்கள் மேல்முறையிட போகிறோம். இவ்வளவுதான். இதில் வந்து வருமான வரி ஏய்ப்போ ஊழலோ வருமானத்தை மறைச்சதோ எதுவுமே இந்த கேஸில் கிடையாது. ஆனால் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆஹா ஏமாத்திட்டாங்க ஊழல்னு சொன்னால், முதல்ல எனக்கு பேசுகிறவங்களுக்கு ஐடி ஆக்ட் தெரியலையான்னு தெரியல, அவங்க ஐடி கட்டியிருப்பாங்களான்னு தெரியல, இல்லை தெரிஞ்சும் இதை திரிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது, அந்த டவுட்டையும் சேர்த்து கொடுக்குறேன். போச்சுடா, எடுத்துட்டாரா? இதைத்தான் இவர்கிட்ட போனை வாங்கி ஓரமாக வச்சா அடுத்து பேப்பர் எடுத்துட்டாரு.
ரைட்டு. அதுல உங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் 2015, 16, 17 3 ஆண்டுகள்ல எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு அண்ணன் நீங்களே பார்த்து சொல்லுங்க. நிறைய படம் நடிச்சிருக்காரு. எண்ணிக்கை சும்மா எண்ணிக்கைங்க. 2012 ஒரு முதல் படம் 15, 16, 17 வரைக்கும் போகும். சரி 17 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 படம் நடிச்சிருக்கு. சிறப்பு. 6 படம் நடிச்சிருக்காருங்களா? இல்ல 1 2 வருஷத்துக்கு சில படம் நடிச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 படம் நடிச்சிருக்காரு 2017 வரைக்கும். 9 படம் நடிச்சிருக்காருங்களா உங்க ஆளு? நல்லது. அப்படியே அடுத்த பக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு அவர் ஃபைல் பண்ண அஃபிடவிட்டோடைய காப்பி இது. அதுல 2015, 16, 16, 17 இந்த 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து அவரோட மொத்த வருமானம் எவ்வளவுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது திரு அனஞ்சித் அவர்கள் எதிர்ப்பா ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறேன்னு நினைச்சிட்டு டேட்டாவை ஆப்போசிட் சைடுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பர். எவ்வளவு கம்மியா சம்பளம் வாங்குற இவ்வளவு சிறந்த நடிகரை இந்த தமிழ்நாட்டுல நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. நீங்க பதில் சொல்லுங்க கேட்ட கேள்விக்கு. நிஜமா தாங்க சொல்றேன். 4 லட்ச ரூபா உங்க தலைவர் வாங்குவாரா? 250 கோடி வாங்குறீங்க நீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வந்து 150 கோடி நீங்க, அப்புறம் 200 நீங்க, அப்புறம் 250 நீங்க, இப்ப 300 கோடி. 300 கோடி விட்டு வந்துட்டாரப்பா, 500 கோடி விட்டு வந்துட்டாரப்பா. என்ன கணக்கு சொல்றீங்க? இருங்க ஒரே நான் சொல்றேங்க 2015 இருந்து 16 வரைக்கும் நடிச்ச படங்களுக்கு வெறும் 34 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. சிரிக்க கூடாதான், டென்ஷன் ஆயிரும். அப்புறம் 2016 to 17 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அந்த வருஷத்துல என்னென்ன படம் நடிச்சாருன்றத பாருங்க. 2016 to 17 கெத்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன செத்தா சேது, ஓகே அது அவருடைய பேர். சரி, மனிதன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரவணன் இருக்க பயமேன் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக ஏன் மனசு தங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படை வெல்லும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல வந்துட்டு ஷூட்டிங்லாம் வந்து இதுக்கு அட்லீஸ்ட் 2016 ஒரு 2 படத்தை நடிச்சிருந்தா கூட ஒரு மினிமம் 2 படத்துக்கு சேர்த்தே 4 லட்சம் ரூபாய் வாங்குற ஒரு நடிகரை பத்தி நீங்க குறை சொல்றதுக்கு வந்துருக்கீங்க. என்ன குறை சொல்ல போறீங்க சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் 5 ரூபா வாங்குறாரு ஒரு படத்துக்கு. உங்க ஆள் வந்து 9 படத்துக்கு சேர்ந்து 4 ரூபா வாங்கி இருக்கிறாரு. ஓகே, அப்ப நீங்களே புரிஞ்சுக்கங்க அவர் எவ்வளவு சிறந்த நடிகர் அப்படின்னு. அது ஒரு பக்கம் வரும். இல்ல அது நடிப்பை பொறுத்து கிடையாது. அவர் பாருங்க, நீங்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட கம்மியா வாங்கி இருக்காரு. சரி, நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இல்ல அது நடிப்பை பொறுத்து கிடையாது. அது வந்துட்டு மக்கள் மீது உள்ள அன்பு. சரி, புரியுதுங்களா? ஒரு ப்ரொடியூசர் மக்கள் மேல அன்பு இருந்தா அவர் நடிச்சிருக்க கூடாது. மக்கள் மேல கிஞ்சிற்றும் அக்கறையோ அன்பு இருந்தா நடிக்க வந்திருக்க கூடாது. இல்ல அதாவது என்னன்னா, நீங்க வந்துட்டு மனசாட்சி இல்லாம படம் ஓடுதோ ஓடலையோ 250 கோடியை வாங்கிடணும்னு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணிருவீங்க. ஆனா அவரு ஏதோ எனக்கு பணம் இருக்குதுப்பா, நான் வந்துட்டு வீடு வச்சிருக்கேன்ப்பா, கார் வச்சிருக்கேன்ப்பா, அதனால மத்தவங்க குழப்பம் கெடுப்போம். இல்ல எனக்கு சொத்து, உடன்பிறப்புகளை வெறுப்பேத்தி படம் பார்க்க வைப்போம். எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்குது. சொத்து இருக்கா? அது எவ்வளவுன்னு பாத்துருங்க. அது சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. ஏன்னா வண்டியோட விலை நமக்கு எவ்வளவு தெரியும். ரோட்ல போற வண்டியோட விலை 2 கோடி 3 கோடி. யார் சொன்னா? இல்லையா, அதுல 32 ரூபாய் கிடைக்குதா? லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் அவ்வளவு எல்லாம் கிடையாது. எவ்வளவு 33 ரூபாயா? இல்ல இது வேற ஒருத்தர் பஞ்சாயத்து 3வது டாக்குமெண்ட், அதுக்கு தனியா வருவோம். பேப்பரை பார்க்கும்போது இல்லங்க. அதாவது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு சொல்லணுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா சொல்றேங்க. நீங்க வீட்டுக்கு வருவீங்க, ஆதார் கார்டு கேட்பீங்க, பேன் கார்டு கேட்பீங்க, எல்லாம் கேட்பீங்க, அம்மா அப்பா பேர் கேட்பீங்க, பொண்டாட்டி பேர் கேட்பீங்க, பிள்ளைங்க பேர் கேட்பீங்க. பேர் கேட்கறதோட சரி எல்லா டீடைல்ஸ் கேட்பீங்க. எல்லாமே உங்களை சொல்லிருக்க முடியுமா? ஆமா சாமி, எலெக்ஷன்ல நிக்கிறோம் சொல்றேங்க. எலெக்ஷன்ல நிக்கிற யாரா இருந்தாலும் அவருடைய கேஸ் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், ஃபேமிலி டீடைல்ஸ், சொத்து விவகாரம், எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்குன்னு எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் மக்கள் முன்னாடி. அப்படியே கொடுக்கணுமா? ஆமா, அப்படியே சொல்லணுமா? ஒரு நல்ல அரசியல்வாதிகள் நேர்மையாளர்கள் கொடுப்பாங்க, மத்தவங்க கொடுக்குறாங்கன்றதான் என் கேள்வி. நிஜமா அப்படிலாம் ரூல்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். தெரியுமாங்க, என்ன சொத்தோ அதை அப்படியே சொல்லணும். நீங்க என்ன சொத்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு மாசம் இந்த வருஷத்துல எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, உங்ககிட்ட எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அசையும் அசையா சொத்துக்கள், அதுல எவ்வளவு நீங்க கடன் இருக்கு, இல்ல அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மொத்தமா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது எதுக்கு வந்ததுன்னு கூட சொல்றேன். சில பேர் 5 வருஷம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிருப்பாங்க, இல்ல வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லாம கூட வந்திருப்பாங்க ஊர்ல இருந்து. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஃபிளைட்டே வாங்கிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி ஒரு ஃபிளைட் கம்பெனியா வாங்கிடுவாங்க. இந்த 5 வருஷத்துல எப்படிடா இந்த வருமானம் வந்துச்சுன்னு கேட்டாக்க எங்க அப்பா சொத்து, ஆத்தா சொத்துன்னு போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா நீ, உன் மனைவி, உன் குடும்ப சொத்து, உன் வருமானம், கடன், நல்லது கிடையாது சொல்லிடு. அப்ப நீங்க அது வருமானத்துக்கு அதிக சொத்து சேர்த்தா எங்களால புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக போடப்பட்ட ஒரு சட்ட இது. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் போட்டு எல்லா கேண்டிடேட்டுக்கும் வாங்குவாங்க. அதுல இருந்து தான் இந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குறேன், நீங்க மக்களுக்கு போட்டு காட்டுங்க. இப்ப இவ்வளவுதான் வருமானம் அவர் சொன்னாருன்னா, இவ்வளவுதான் வருமானம்னா அந்த காரோ அவ்வளோ பெரிய வீடோ எதுல இருந்து வந்துச்சு? இத்தனை படங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம்னா எதுக்கு அவ்வளவு கம்மியா வாங்குனீங்க? படத்தோட சம்பளத்துல இருந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? என் கேள்வி புரியுதா? இவ்வளவு வருமானம் இருக்கிற ஒருத்தர், இவ்வளவு மட்டுமே வருமானம் இருக்கிற ஒருத்தர் எப்படி அவ்வளவு பெரிய படங்களை வாங்கி விநியோகம் பண்ணாரு?
இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நான் என் பக்கம் இருக்கிறது என்ன நியாயம்? ஒரு சட்டத்துக்கு புறம்பா ஒரு பெனால்டி போட்டிருக்காங்க, நாங்க லிட்டிகேட் பண்றோம், ஃபைட் பண்றோம்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போலாம். இல்லங்க, சொல்லிட்டு போங்க, சொல்லிடுங்க. வாங்க அடுத்து போவோம், வாங்க அடுத்த கேள்விக்கு போலாம். எதுக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாரு? இப்ப நீங்க சொல்லுங்க ராஜசேகர் அவர்களே, அதாவது இந்த மாதிரி பதில் இல்லாத கேள்விகளை கேட்கிற ஆட்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்கறது இல்லை, ஏதாவது கேள்வியை கேட்கறது, டேட்டாவை கொடுக்குறது, போனை கொடுக்குறது. இப்ப இந்த 2 நாளா தாவேக்கா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, விஜய் இன்கம் டேக்ஸ். ஆமாங்க. இதுல ரொம்ப முக்கியமா மக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றது. இது எதுக்கு ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, பேங்க் லோன் வச்சு வீடு வாங்குறீங்க. இப்போ அதில் வந்து பெனால்ட்டி போடுவான் சம்டைம்ஸ். நீங்கள் வந்து தவணையை வந்து தள்ளி கட்டிட்டீங்க, நீங்கள் தவணை கட்டிட்டீங்க, தவணையை தள்ளி கட்டிட்டீங்கன்னா ஒரு பெனால்ட்டி போடுவான். இல்லையே நான் தவணையை கட்டிட்டேன், இது தள்ளி போனதுக்கு எந்த பக்கம் வேணா காரணம் இருக்கலாம். பேங்க்ல பணம் இருந்தது எடுக்கலன்னு கூட சில சமயத்துல இஎம்ஐ வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ நீங்க வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு இந்த பெனால்ட்டியை வந்து கம்மி பண்ண சொல்லி பேங்க்கு கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்பீல் பண்றது. யாரு? வீடு வாங்கினவன் தானா போய் அப்பீல் பண்றது. அந்த மாதிரி தான் விஜய் இந்த இஷ்யூல போய் அப்ளை பண்றாப்புல, ரிட் பெட்டிஷன் போடுறார். என்னென்னு வரி கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன். அது வருமானத்துக்கு அதிகமாக அதை மறைச்சி அதெல்லாம் இல்லை, ரெய்டு நடந்ததுனால இது வந்து நான் டிஸ்க்ளோஸ்டு, அவர் சொல்லலை, நாங்களாக கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸோடைய பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் அதுக்கான வரியை அவர் கட்டிட்டாரு. கட்டிட்ட பிறகு டைம்லைனை தாண்டி வரிக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் காட்டாததுக்கான தண்டம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை நியாயமாக கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் வரி கட்டுற அத்தனை பேருக்குமே உண்டு. இது இவங்க மட்டும்தான் கேட்குறாங்க, இவங்க வந்து வரியை எய்ப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவே தப்பு. இந்த நரேட்டிவ்க்கு இவ்வளோ கொந்தளிக்கிறவங்க, எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஜெயத்ரட்சகன் மேலே ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது 2019-20 வாக்கில். அதில் 1200 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறதா. 1.5 கோடி எங்க, 1200 கோடி, 1200 கோடி எங்க, மக்களை வந்து நீங்க எஜுகேட் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்போ இந்த 1200 கோடிக்கு அவர் வரி கட்டினாரா? இது வரைக்கும் கட்டல, இன்னும் அது அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னா, இடி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜெகத்ரட்சகன் மேல போடுறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், ஃபெமா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து பணத்தை முறைகேடா அனுப்பினது, அது ஒரு 900 crores. எது 900 crores அனுப்பியிருக்கிறாங்க. இந்த 2 கேஸுமே வந்து கிரிமினல் அஃபென்ஸ். ஏங்க இந்த மாதிரி ஒருத்தர் மேல இருக்குங்க, திமுக இருக்கிற யாராவது ஒருத்தங்க மேலேயே இருந்ததுன்னா, திமுக மேலேயே இருந்ததுன்னா அது உங்களால நிரூபிக்க முடியாது. ஏன் முடியும்? திமுக ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இத்தனை வருஷத்துல எத்தனை நிரூபணப்பட்ட, அதாவது இருங்க நான் அவதூறுகள் 1000 பேர் சொல்லலாம், திமுக 1000 அவதூறுகள் வந்தாலும் சரிங்க, 75 வருட பவள விழா கட்சியை நீங்க இப்படி சும்மா தொட்டு பார்க்கலாம். நீங்க வந்து அதாவது ஒரு மலைய ஒரு மடுவா இருக்கிற கட்சி சும்மா சீண்டி வேணா பார்க்கலாம், தொட்டு வேணா பார்க்கலாம், நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனா வந்து உங்களுடைய அவதூறுகளை ஏதாவது ஒரு நாளாவது நீங்க கோர்ட்ல கேஸா நிரூபிச்சிருக்கீங்களா? நடக்குது. 2019 திமுக பேர்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. திமுகவுடைய சொத்துக்கள், கட்சியுடைய சொத்துக்கள், அந்த கட்சியை சார்ந்த ட்ரஸ்ட்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அப்புறம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டுகளுடைய சொத்துக்கள்ல முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது. அதோடைய என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறத ரிலீஸ் பண்ணல. திமுகவுடைய சொத்து எவ்வளோ இருக்கும், கட்சியுடைய சொத்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 150 லட்சம் கோடி, ஒரு 600-700 கோடி இருக்கும். ஓகே, 600-700 கோடி. அதுல ரெவென்யூ இருக்கு. இந்த ரெவென்யூ எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா முறைகேடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்டரப்ட் பண்றது தவறு, மன்னிக்கணும். சொத்துக்கள்லாம் எப்படி சொல்றீங்க? இப்போ வந்துட்டு இது நிதி கொடுப்பாங்க, கட்சி நிதி, அது வந்திருக்கும். ஃபண்ட்ஸ் மட்டுமே 150 கோடிக்கு மேல பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபண்ட்ஸ் தனி, சொத்துக்கள் தனி. இப்போ இந்த அறிவாலயம் பில்டிங் இருக்கு, அப்படியே அறிவகம் பில்டிங் இருக்கு, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பில்டிங்ஸ் இருக்கு, கல்யாண மண்டபங்கள் வச்சிருக்காங்க, அதை வாடகைக்கு விடுறாங்க, அதன் மூலமா வருமானம் வருது. இந்த வருமான கணக்குகள் மட்டும் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமா டிஎம்கே உடைய கட்சி பணம் ட்ரஸ்ட் மூலமா மிஸ்யூஸ் ஆகப்படுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ரைடு நடத்தி அதுல பல கோடி ரூபாய்கள் முறைகேடு, பல 100 கோடிகள் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து இது எல்லாத்தையும் ஒரே கேஸா நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இன்கம் டேக்ஸ். அப்படிலாம் ஸ்டாண்ட் எடுக்க கூடாது. ட்ரஸ்ட் வேற, திமுகவுடைய ட்ரஸ்ட் வேற, திமுக வேற.
திமுக தலைவர்கள் வேற அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டு பெட்டிஷன் போட்டு தெளிவாதான் அதே ரிட்டு பெட்டிஷன் ஹைகோர்ட்ல போட்டு டிஎம்கே வந்து இன்டர்ரிம் ரிலீஃப் வாங்கி வச்சிருக்காங்க. இடைக்கால தடை, இடைக்கால தடை கூட கிடையாது, இடைக்கால நிவாரணம். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க சாமி அப்படின்னு இன்கம் டாக்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டு அது இன்டர்ரிம்ல இருக்கு. இது டிஎம்கே மேலேயே இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர் எடுக்கலாம், ஒவ்வொருத்தரையும் எடுக்கலாம். இது 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 வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இதை தாண்டி கரப்ஷனை பத்தி கேட்குறீங்க அப்படின்னா, கரப்ஷன்னா என்ன? கரப்ஷன்னா யாராவது அன்பா நமக்கு கொடுக்குற ஒரு 500 ரூபாய் காசு, அது லஞ்சம். அது லஞ்சம், பிரைப். அப்ப நீங்க சொல்றீங்க டெஃபினிஷன் படி நான் சொல்றேன், கூகுள்ல அப்படி போட்டிருக்கா, கூகுள்லயே அப்படிதான் போட்டிருக்கோம், தேடுங்க. பிரைபுங்கிறது வேற, கரப்ஷனுங்கிறது வேற. பிரைபுங்கிறது என்னன்னா, நீங்க எடுக்க வேண்டிய ஒரு முடிவை மாத்தி எடுங்க அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா நானும் பிரைப்டு, நீங்களும் பிரைப்டு. புரியுதா? இது இவ்வளவு வந்து மக்கள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க வேலை வாங்கி கொடுங்க, மக்கள் இவ்வளவுலாம் யாரும் இவ்வளவு புரியாம. இப்ப புரியும் பாருங்க. நீங்க எனக்கு வந்து கவர்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னா அது பிரைப். இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம அனஞ்சித் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நெறியாளர் நேர்மையா இல்லாம 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுறதுதான். நான் என்ன சொல்றேன், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அரசாங்கத்தால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை வச்சு அதை துஷ்பிரயோகம் பண்ணி இப்ப இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க மினிஸ்டரா இருந்து பணம் வாங்கினீங்கன்னா அது பிரைப். உங்களுடைய மச்சனனுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அது கரப்ஷன், அது ஊழல். உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதோ அந்த அதிகாரத்தை. சரி, இப்படி வச்சுப்போம். நான் என்ன கேட்கறேன், அனஞ்சித் அவர்களை இப்ப இவர் சொன்னதுல இருந்தே நான் கேட்கறேன், ஒரு கட்சியை திமுகவே எடுத்துப்போமே. திமுக வந்து நீங்க இவ்வளவு அவதூறு சொல்றீங்க, இந்த அவதூறையும் உங்களால இத்தனை வருஷங்கள்ல நிரூபிக்க முடியாது. நீங்களா இருக்கட்டும், உங்க அப்பாவாகட்டும், சுப்பாவாகட்டும், எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் இதுக்கப்புறமும் உங்களால நிரூபிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் பொய் அவதூறுகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இவ்வளோ கோடி சொத்து வச்சுக்கிறாங்க, இவ்வளோ கோடியை தூக்கி ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பணத்தை சேர்த்துக்கிறாங்க, இவ்வளோ முறைகேடு பண்ணிட்டாங்க, பாலத்தில் கொள்ளையடிச்சிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருக்கு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்குன்ற பட்சத்தில் இமேஜினேஷனாக சொல்கிறேன், ஓரமாக வச்சுருவோம். நலத்திட்டங்களும் நிறைய கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை கருத்தில் கொண்டு இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறலாம்லன்னு நான் கேட்குறேன். ஓகே, நான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்லிக்கிறேன். முதல்ல அந்த டாக்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு 2 வேல்யூ அடிஷன் சொல்லிடுறேன். அது நீங்கள் அங்கேயே ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே போட்டாலும் சரி. சொல்லுங்கள். முதல்ல வந்து அது வருமானத்தை கணக்கில் காட்டாத கதையே கிடையாது. 2015 வந்த வருமானம் 15 ஏப்ரல் 1 2016 மார்ச் 31 முடிஞ்ச பிறகுதான் கடந்த ஒரு வருஷத்துல நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி கணக்கு காமிச்சு அதுக்கான வரி கட்டணும். அதை 15ஆம் நிதியாண்டுலேயே உங்க வீட்டுக்கு ரைடு வரும்போது அதை பார்த்துட்டு அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. அது 14-15 வருமானம் கிடையாது, 15-16 வருமானம். ஸோ கணக்கில் காட்டலன்னு சொல்றது முதல் போய். அதுக்கு நாங்கள் நேர்மையாக வரியும் கட்டிட்டோம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டத்துக்கும் கேஸ் நடக்குது. இது எங்கள் உரிமை. 2020 இன்னொரு ஐடி ரைடு ஒன்று விட்டு, அந்த ஐடி ரைட்ல இல்லை விஜய் சார்கிட்ட எந்த கணக்கில் காட்டாத பணமும் இல்லை, ரொம்ப நேர்மையாக வரி கட்டாருன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போயிருக்குது இதே ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ எங்கள் மேலே வரி ஏய்ப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, திமுக மாட்டவே இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ளவே இவங்க எல்லாம் செட்டிங் போட்டு எல்லாரையும் வந்து அரவணைச்சு அன்பு காட்டி காலில் விழுந்து சவி கட்டி எந்த கேஸும் நடக்காம பாத்துக்கிறாங்க. அதுதாங்க அரசியல். கரெக்ட். அப்படி பண்றதுதான் அரசியல். உங்களை நம்ப வச்சிருக்காங்க. அது அரசியல் இல்ல. அரசியல்னா ஒரு 55-60 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, சாகும்போது ஒரு பேக்கெட்ல எடுத்து பார்த்தா 120 ரூபாயோட செத்து இருந்தாரு வாடகை வீட்டுல. சும்மா சொல்லிட்டு சுத்தீங்க. இல்ல, அது உண்மைதான். உண்மையா? ஆமா. அவருக்கு வந்து சொந்த வீடு கிடையாது, அரசாங்கம் தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அவரோட நினைவு மண்டம் கிடைச்சா அவர் பேரு காமராசர். அப்படி இருந்தவங்க பேர் தான் அரசியல். அதுதான் நேர்மை. போலீஸ் மந்திரியா இருந்து அவர் மேல கடைசியில் அவர் ஆட்சியில் இல்லாத போது உடம்பு முடியாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பயணிச்சு, கவர்மெண்ட் பஸ்ல பயணிச்சு இருந்த ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கக்கன். இந்த அரசியலை மறந்துட்டு இப்படிதான் அரசியல்னு நம்மள ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த மிட்மத்துல இருந்து வெளியில வாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நம்ம சொன்ன பாருங்க, 9 படம் நடிச்சோம், வெறும் 39 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வருமானம் இருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் கேட்க ஆள் இல்லாம இருக்கீங்க. அதை கேட்க வரும்போது உங்களுக்கு உண்மை தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒரு 2 இன்சிடென்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, 1967 திமுக முதல் முறை ஆட்சி அமைச்சோடனே நம்ம கூவம் இருக்கு இல்லையா, அந்த கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டத்தோட மதிப்பீடு 3 கோடி ரூபாய். திட்டம் அறிவிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, நிதியெல்லாம் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் கேட்கிறாரு, 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கீங்க, என்னங்க ஆச்சு? அப்போ பதில் சொல்றாரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தா கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாரு, நாளைக்கு மறுநாள் நான் உங்களுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிற சட்டமன்றத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது, கூவத்தில் முதலைகள் அட்டகாசம், வேலை செய்ய போனவங்க பயந்து ஓட்டம் அப்படின்னு.
சட்டமன்றத்துல வந்து என்னங்க ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு கேட்டா, ஆமா கூவத்துல முதலைகள் மேய்தான், வேலை பார்க்க முடியாம எல்லாம் போயிட்டாங்க. மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பதறாதீங்க. அந்த அந்த 3 கோடி ரூபாய் என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, அது திட்டத்துல செலவு பண்ணிட்டோம். அப்ப என்ன கணக்குன்னா அது முதலைகள் விழுங்கிய கணக்கு அப்படின்னாராம். அன்னைக்கு சவரன் நகை 100 ரூபா, இன்னைக்கு சவரன் நகை 1.5 லட்சம் ரூபாய். அந்த 3 கோடி ரூபாய் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 4500 கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு. இந்த முதல்ல எத்தனை முதல்ல அது 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 குடும்பம், ஒரு குடும்பமா இருந்துச்சா. குடும்பம் முதலையும் குடும்பமா தான் இருந்திருக்கு, ஒரு ஃபேமிலி. அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்திருக்கும் போல. அது இன்னும் எண்ணி முடிக்கல, எண்ணிக்கிட்டு இருக்கோம். குட்டி போட்டுருச்சுங்களா? போட்டுக்கிட்டே இருக்கு. சென்னையில போடுது, துபாயில போடுது, நிறைய போடுது. ரெண்டாவது இன்னொரு கதையை சொல்றேன். 27,000 சர்க்கரை மூட்டைகளை காணும்னு வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க. சர்க்கரை மூட்டைகள் எங்க போச்சுன்னு கேட்டா இல்ல. எங்கெங்க போச்சு சர்க்கரை மூட்டைகள்னு கேக்குறாங்க. சர்க்கரை தானே குடோன்ல வச்சிருந்தா எறும்பு தின்னு இருக்கும். 27,000 மூட்டை சர்க்கரை எறும்பு தின்னு இருக்கும். சரிங்க, எறும்பு தின்னுட்டு போட்டோம், சாக்கு காலி சாக்கு கிடக்கணுமே, அதை கரையான் தின்னு இருக்கும். 27,000 மூட்டை சர்க்கரை எறும்பு தின்னுடுச்சு, 27,000 சாக்கு பைகளை கரையான் அரிச்சிருச்சுன்னு சொன்னோடனே பதில் சொல்ல முடியாம அந்த நீதியரசர் எழுதி வச்சுட்டு போறாரு, இது விஞ்ஞான ஊழல்னு. விஞ்ஞான ஊழல்ன்றதுக்கு டெபினிஷன் யாருன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முகம் வரும். தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி வீசினாலும் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மழை வெள்ளத்துக்கு நாங்க கோடி கோடி 1000 கோடியில் அலாட் பண்ணுவோம், அப்ப வெள்ளம் வரும், தண்ணி கடலுக்கு போவாது, நீங்க எல்லாம் கட்டு மரத்தை தாண்டா மிதக்கணும்னு கூட சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, அனஞ்சித் அவர்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். அனஞ்சித் அவர்கள் வந்து இத்தனை பேப்பர்களை கொடுத்தாலும், எத்தனை போன்களை கொடுத்தாலும், அதோடைய அத்தனை கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு பதில் இது மாதிரி அற்புதமான பதில்கள் உங்களுக்கு வரும். முதல்ல நோட்டெல்லாம் தின்றுச்சு, எறும்பு சர்க்கரையெல்லாம் தின்றுச்சு, இந்த மாதிரி 1000 பதில்கள் சரியான முறையில வருது பாருங்க. எதுலையாவது அதுல வந்து ஒரு 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 தவறான ஒரு இது இருக்குது. அந்த தவறான பதில் ஒண்ணுமே கிடையாது. பதில் ஏதாவது எங்க இருக்குன்னு கேட்டா பாவட தூக்கி பாருன்னு சொல்றதெல்லாம் தவறே கிடையாது. இல்லங்க, தெரியுமா அந்த பதில் சட்டமன்றத்துல? சும்மா நீங்க சொல்லுவீங்க, சொல்லுங்க. சட்டமன்ற குறிப்புல இருக்குங்க, ஆதாரம் இருக்குதா? சட்டமன்ற குறிப்புல இருக்குன்றன, சட்டமன்றத்துல இருக்கிற குறிப்புல இருக்கு, அவை குறிப்புல. அதை முதல்ல ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கடா. கொஞ்சம் ஒண்ணும் பண்ண முடியாதான்? பண்ண முடியாதா? சரி, இப்ப நான் கேட்கறேன், இப்ப எறும்பு வந்து ஒரு சர்க்கரையை தின்னுச்சு அப்படின்னு யாராவது சொன்னா நம்ப முடியாம இருக்க முடியுமா? நம்புவாங்க. முதல்ல பணத்தை இதை ரொம்ப அழுத்தி சொல்லாதீங்க. இன்னொருத்தர் எறும்புகளின் மாநாடு கரையான்களின் மாநாடுன்னு போட்டு போறாரு, அதுங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது. இல்ல, அது அங்க வருவோமே, அடுத்து வச்சிருக்கீங்க அங்கதான் ஏதோ நினைக்கிறேன், வருவோம் அதுக்கு அடுத்து. இப்போ என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி வந்து ராஜசேகர் அவர்கள்ட்ட, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த இளைஞர்களை வந்துட்டு சரியான வகையில எடுத்துக்கொண்டு போகக்கூடிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னு ராஜசேகர் அவர்கள் சொல்றாரு. இளைஞர்கள் எப்பவுமே ஒரு அரசியல் வேட்கை வந்து இளைஞர்கள் கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். அது எனக்கு தெரியுது. கரெக்டா கொண்டு போறது யாரு? கொண்டு போறதுக்கான ஆட்களும் யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும் யாரும் கிடையாது. யாரு புதிதா வந்தாலும் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் இன்னைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவர்கள் பேர்ல எந்த நம்பிக்கையும் இளைஞர்களுக்கு வர்றது கிடையாது. சரி, புதுசா வந்துருக்கிற தமிழக வெற்றிகளும் பக்கத்துல நிப்பாங்க, கண்டிப்பா நிப்பாங்க. இளைஞர்கள் வந்து புதுசா யார் வந்தாலும் நிப்பாங்க. அதே இளைஞர்கள் தான் சீமானுக்கும் நின்னாங்க, அதே இளைஞர்கள் தான் கமல்ஹாசன் வரும்பொழுதும் நின்னாங்க. யார் புதிதா வந்தாலும் இளைஞர்கள் அவங்க பின்னாடி நிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா அது ஒரு என்ன கேள்வினா, சீமான் பக்கமும் இளைஞர்கள் நின்னாங்கன்னு சொல்றீங்க, கமல்ஹாசன் பக்கமும் நின்னான்றீங்க, அதுவும் விஜய கூட நிக்கிற அந்த கூட்டமும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதே இளைஞர்கள். அதே அளவு தானா? அளவுகள் மாறலாம், அது அவங்களுடைய ஃபேமை பொறுத்து. அவங்களோட பக்கம் பின்னாடி நின்ன இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு விஜய் பின்னாடி நிக்கிற எண்ணிக்கையும் ஒன்றா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்க வந்து ஒரு இயக்கமா பல வருஷமா செயல்பட்டுட்டு வராங்க. தாவேகா மக்கள் மன்றமா மக்கள் இயக்கமா இருந்து அவங்க பெரிய அளவுல இளைஞர்களை திரட்டி அந்த மாதிரி கொண்டு வர்றதுனால இளைஞர்கள் படை அதிகமா இருக்கு. ஆனா அவங்கள வழி நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. வழி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது. எதனால அப்படி சொல்றீங்க? வழி நடத்துறாங்களா தெரியலன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? அரசியல் வயப்படுத்துறது கிடையாது இளைஞர்களை. திமுக இதுக்கு முன்னாடி இருந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இளைஞர்களை அரசியல்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு விலக்கி வச்சுட்டாங்க. இந்த இளைஞர்கள் திரும்பவும் அரசியல் பக்கம் திரும்பினது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து தான். அதுக்கு முன்ன வரைக்கும் பெரிய அளவுல எந்த விதமான இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலை பார்க்கறதே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வேலைங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அதற்கான சூழ்நிலை மாறுச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அதிகமா அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் நான் இதுக்கு வரேன். தாவேக்கா வந்துட்டு அந்த அளவுக்கு இன்னும் அவங்கள வந்துட்டு அரசியல் படுத்தலன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்குறேன்.
டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணல, ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்கணும். தாவேக்காவை கேட்குறேன். அவங்களும் அவங்க கையில் எந்த பவரும் கிடையாதுங்க. ஆனால் அவங்க வந்து இனிமே தான் வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல்வாதிகளாக எப்படி மாறணும், அரசியல்வாதிகளாக எப்படி சிந்திக்கணும், அரசியல்வாதிகளாக எப்படி இருக்கணும், மக்கள் நலன்னா என்ன, தன்னலம் போற்றாம மக்கள் நலம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த இளைஞர்களை, இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்கன்றீங்கல்ல, நிறைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவன் வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல, அவன் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அவனுக்கு வந்து அந்த அரசியல் புரிதலை அவனுக்குள்ள கொண்டு வந்து செலுத்த வேண்டிய கடமை இன்னும் எந்த கட்சிக்குமே இருக்கு. புது கட்சிக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் வந்து அந்த அளவுக்கு அரசியல் படுத்த ஆரம்பிக்கல, இன்னும் பண்ணணும், நிறைய நீங்க பண்ணணும்னு சொல்றாரு. ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல, அதை நானும் 100% ஒத்துக்கிறேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் ஒரு பெரிய ஸ்கேம் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா நீங்க ஒரு 4 வாட்டியாவது பார்த்துருப்பீங்க. எந்த பராசக்தி? இப்போ வந்ததுங்களே, அது பார்த்துருப்பீங்கல்ல. அந்த படத்துல வந்து மையப்பொருள், கதையோட மையப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது யாருன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. மாணவர் அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த மாணவர்கள் போராட்டம் தான் எப்படி ஜல்லிக்கட்டு வந்து ஒரு தன்னெழுச்சியான இளைஞர்கள் போராட்டமா இருந்து குடும்பங்கள் போராட்டமா மாறிச்சோ, அது போல அந்த காலத்துல வந்து மாணவர் அமைப்புகள், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இருந்து எல்லா காலேஜஸ்லயும் அது உண்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய மொழிக்கு எதிராக இருக்கு, இதனால வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படும், நமக்கு எதிராக ஒரு சதி பின்னப்படுதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னெடுக்கிறாங்க. அதுதான் அரசியல் தீயா மாறுது, அரசியல் புரட்சியை ஏற்படுத்துது, ஆட்சி மாற்றம் நடக்குது. இதுதான் திமுக இதெல்லாம் பண்ணிடுச்சு. இல்ல, திமுகக்கு முன்னாடி இந்த புரட்சி மக்கள் பண்றாங்க, இளைஞர்கள் மாணவர்கள் ஆரம்பிச்சது இல்ல, மாணவர்கள் ஆரம்பிச்சு. அதான் நான் சொல்றேன், வேலை திமுகவே ஆரம்பிக்கலங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக இருந்த இளைஞர்கள் மாணவர்களாக ஆரம்பிச்சாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது திமுக ஒரு கட்சி கிடையாது. இந்திய எதிர்ப்பு ஆரம்பிச்சது திமுகங்கிறது வந்து தீக்கா இருந்துச்சுல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க உள்ள வைக்கங்க. இந்த இடத்துல நான் வந்து இதுக்காக பேச வரல. இதுல ஒரு பெரிய சதி ஒண்ணு நடந்திருக்கீங்க. இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு ஆரம்பிக்கும் போது வந்து திமுக ஒரு கட்சியே கிடையாது. அப்போ வந்து 1964 இந்த காலகட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியிலையும் கிடையாது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது மாணவர்கள், தன்னெழுச்சியான ஒரு போராட்டம். எதுக்காகனா நமக்கு எதிராக ஒரு சதி பின்னப்படுது, இதை முறியடிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தின் பின்புலமாக ஒரு கட்சி பின்னாட்களில் செயல்பட்டு வந்து அதை நாங்க பண்ணிக்கிறோம், நாங்க கிளைம் பண்ணிக்கிறோம் சொல்லி, எப்படி ஜல்லிக்கட்டு அப்போ இருந்த சில கட்சிகள் நாங்க தான் சொன்னோம் ட்ரை பண்ணி தோத்து போனாங்களோ, அவங்க அப்ப அதை பண்ணி ஏமாத்தி அதுக்குள்ள அந்த மைலேஜை டேக் ஓவர் பண்றாங்க. அப்படிதான் திமுக ஆட்சிக்கு வந்த கதை. அதுக்கப்புறமா நாள்பட மாணவர்கள் அமைப்பு கல்லூரிகள்ல இருந்து காணாம போகுது. அந்த மாணவர்கள் போராட்ட குணத்தின் நீட்சியாக பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதுல பல பேரு எந்த எவிடன்ஸும் இல்லாம கொல்லப்பட்ட வரலாறும் உண்டு. பர்டிகுலரா ஒரு யூனிவர்சிட்டியில ஒருத்தருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது நடந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்கள் எப்படி இறந்தாங்கன்னு இன்னைக்கும் தெரியாத வரலாறு, மறைக்கப்பட்ட கருப்பு புத்தகங்கள் வரலாறு தமிழகத்தில் உண்டு. அதன் தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா இவனுங்க இருந்தானுங்கன்னா கேள்வி கேட்பானுங்க, இவனுங்க அரசியல் மயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தி கட்சியை ஒரு பிராண்டா, ஒரு கம்பெனியா, ஒரு குடும்ப சொத்தா மாத்தி அரசியல்ல இருந்து இளைஞர்களை வெளியே அமைச்சு மக்கள் இளைஞர்களுடைய பொழுதுபோக்கு சினிமாவா தான் இருக்கணும், இளைஞர்கள் சினிமா பின்னாடி, கிரிக்கெட் பின்னாடி மட்டும்தான் இருக்கணும். சினிமா கிரிக்கெட் நான் தப்பு சொல்லல, சினிமா கிரிக்கெட் பின்னாடி மட்டுமே இருக்கணும், அரசியல் நம்மளை கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தள்ளப்பட்ட ஒரு தலைமுறை தான் அந்த 1970 2000 வரைக்கும் ஆனா அந்த 30 வருஷ தலைமுறை. அந்த தலைமுறை அரசியலை மறந்துட்டு அரசியல் பேசாதீர்கள், அரசியல் பழகாதீர்கள்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சது உலகம். அதுல இருந்து வெளிவந்த அடுத்த தலைமுறை தான் நம்ம. சில பேர் 200 ரூபாய்க்கு பேசுறீங்க, சில பேர் 200 ரூபா வாங்காம மக்களுக்காக பேசுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அரசியல் பேச ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இந்த மக்கள் அரசியல் வயப்படலை, இளைஞர்களுக்கு அரசியல் தெரியல, தற்கொலைத்தனமா இருக்கிறாங்க, பிராண்ட் பண்றாங்கல்ல, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இதை பண்ணதே அவங்க. இன்னைக்கு கட்சிகள் வந்து தலைவர்களை பேச ஆரம்பிக்கும். தலைவர்களை பேசி நமக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, நமக்கு வந்து இவ்வளவு நெடிய வரலாறு, எல்லாத்தையும் இந்த 50 வருஷத்துல இவங்க கொடுக்கல, இந்த 50 வருஷத்துல இவங்க எதையும் சாதிக்கல, நம்மளுடைய தொன்மையும் பழமையும் மொழியும் பெருமையும் அப்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம், யாரும் கொடுக்கலடா, நம்மளே பெரியவங்க அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வருது. இந்த காலத்துக்கு முக்கியமா சொன்னா இன்டர்நெட்டுக்கு அதுக்கு பெரிய பங்குண்டு. எல்லாம் தேடி தேடி படிக்கிறான், தமிழ் இன்டர்நெட்ல ஏறுது. அப்படி நம்ம திரும்ப ஒரு பெருமையை பெற்று இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அரசியல் வயப்படணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நீங்க கேட்ட இளைஞர்கள் புது புது தலைவர்களை ஃபாலோ பண்றது. அது நீங்க கமல்ஹாசன் எடுத்துக்கலாம், சீமான் எடுத்துக்கலாம், அண்ணாமலை எடுத்துக்கலாம், இங்கெல்லாம் போறாங்க. ஆனா அங்க போன எண்ணிக்கை குறைவு. விஜய் சார் கிட்ட வரும்போது அவருடைய முகம், நம்பிக்கை தன்மை வாய்ந்த அந்த முகம் எல்லாருக்கும் பரிச்சயம்.
விஜய் சார் வந்து ஒரு அண்ணாமலைன்னு வந்து ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் படிச்சுட்டு வந்திருக்காரு. சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுற ஒரு அரசியல் ஒரு டேரக்டர் வந்திருக்காரு. கமலஹாசன் ஒரு நடிகர் வந்திருக்கான்னு பார்த்தவங்க, விஜய் சார் வரும்போது நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, நமக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி இந்த வீட்டு பையன் மாதிரின்னு ஒரு இமேஜ் எல்லாரும் மனசுல பதிஞ்சிருக்கு. அது அவரோட இத்தனை ஆண்டு கால பயணத்தில் அவர் எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம மக்கள் கூட நெருக்கமா ஒழுக்கமா நிம்மதியா இருந்ததோட பிரதிபலம். அதனால இன்னைக்கு கூட்டம் பெருசா இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணலாம். ஆனா அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சேவை பண்ணணும், அரசியல் பண்ணணும், இந்த கூட்டத்தை அரசியல் ஏற்படுத்தணும். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு, அரசாங்கம் இன்னைக்கு சத்துணவு போடுறதையும் தூய்மை பணியாளர்கள் உணவு போடுறதையும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு சாம்பார் என்னமோ அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு ஸ்டேஜ் வச்சு பிராண்ட் பண்றாங்க. ஆஹா ஓஹோ இதுதான் சாம்பாரான்னு. ஆனா 33 வருஷமா விலையில்லா உணவகங்கள்ல விருந்தகங்கள்ல உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கும். விழியகங்கள்ல கண்தானம், குருதியகம், ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தில் ஆரம்பிச்சு படிப்பகங்கள்ல இலவசமா குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம, திரள்நதி திருட்டாம, வரியில இருந்து பணத்தை எடுக்காம, அவன் சம்பாதிச்ச காசுல குடும்பத்துக்கு செலவு பண்ண மிச்சத்தை சேர்த்து வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கோம். அது கோடியில் சம்பாதிக்கிற விஜய் சாரோட பங்கா இருக்கட்டும், இல்ல 150 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுடைய ஆட்டோக்காரோட பங்கா இருக்கட்டும், இப்படி சேவை பண்ண ஆரம்பிச்ச கட்சி இது. என்ஜிஓ கட்சின்றாங்க. அப்ப அரசாங்கம் என்ஜிஓவா? அரசாங்கம் செய்ய மறந்ததையும் மறுத்ததையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு. இரண்டாவது, இந்த கூட்டத்தை அரசியல் வயப்படுத்தணும், கொள்கை வயப்படுத்தணும், நம்மளோட தலைவர்களை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கட்சிக்கு என்னென்ன கொள்கை, இவங்கெல்லாம் கொள்கை தலைவர்கள், இதுதான் இந்த ரூல்டு நோட்டோட மார்ஜின், இதை நாடி நான் இல்லைனாலும் இருந்தாலும் 100 வருஷம் கழிச்சும் அரசியல் நீங்க இந்த நேர்கோட்டில் தான் செய்யணுன்றதுக்காக தான் முதல் மாநாடு. எந்த கட்சியாவது கொள்கை திருவிழான்னு பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, நாங்க இத்தனை கொள்கை தலைவர்களை கொண்டாடுறோம், அந்த தலைவர்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் சூழல் வைக்கிறதுக்குமே ஒரு மாநாடு. அதுதான் தாவேகா. இது எல்லாத்தையும் நேர்கோட்டில் செய்யற எங்களை பார்த்து மக்களை அரசியல் நெறிப்படுத்தணும், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும், வெறும் ஒரு சந்தோஷ கூட்டமா இல்லாம ஒரு கொள்கை கூட்டமா மாத்தம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள ஈஸியா எப்படி டைவர்ட் பண்ணலாம்னா விசிலடிச்சாங்க குஞ்சி, ரசிகர் கூட்டம். இதே தான் என்ஜாய் பண்ணீங்க. ஜெயிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவர் இருக்க வரைக்கும் அதையே பார்க்க முடியல. இன்னைக்கும் அதே நடக்குது. அடுத்த தலைமுறை அரசியல் வய போடதா ஆகாம போகாது. அதுக்கு தாவேகா பொறுப்பு. அந்த நம்பிக்கை இருக்கிறதால தான் அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்றேன். அதுதான் அரசியல்ல ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கிளப்பிக்கிட்டு இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். தேவையில்லாமல் இந்த மாதிரி மக்களை அரசியல் படுத்துறது. பொம்பளைங்கலாம் வீட்டில் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம போய் மைக்கை நம்ம ஆஃபீஸில் பசங்க கொண்டு போய் மைக்கை நீட்டினாங்க அப்படின்னா அரசியல் தெளிவோட மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. கடந்த ஒரு 6-7 மாதங்கள்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆரம்பம் நீங்க தான். அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அந்த பொறுப்பை நான் பெருமையாக ஏத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழகம் யார் பண்ணாலும் கேட்பாங்க, அப்படிதான் இருக்கணும்ன்ற. நான் நாளைக்கு விஜயன் ஆட்சியில் வந்து உட்காந்தாலும் அந்த இடத்துல ஒரு வட செயலர் தப்பு பண்ணா ஊரே சேர்ந்து கேட்கும். அப்படிதான் இருக்க போகுது இந்த ஆட்சி. நான் அதை இங்கே வவுச் பண்றேன். நாளைக்கு நாங்க தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்க, இல்ல கேட்பாங்க. நான் தப்பு பண்ணாலே என் சகத்தோடு என் சட்டை பிடிப்பேன். தப்பு நடக்காதீங்க. அதுதான் நான் நம்பிக்கையா சொல்றேன். எல்லாரும் அரசியலை படுத்தணும். ஒரு கூட்டத்தையே ஒரு தலைமுறையை அப்படி ஏமாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அது நடக்காது, பாச்சா பழிக்காது. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்றேன். களம் இப்போதான் கொஞ்சம் சூடாயிருக்குது. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். மீண்டும் இருவரும் ஒரு 5 நிமிட இடைவேளைக்கு அப்புறமா சந்திப்போம். அடுத்த கட்டமா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறேன்.